கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 23 அதிகாரம் 1 கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 23 அதிகாரத்தை நம்ம சொல்லும் போதே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கடன் அந்த 23 அதிகாரம் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சிருப்போம். நமக்கு அது மனப்பாட வசனமாக கூட இருக்கும் அது. ஆனால் இதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திருப்பி 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 என்னதான் தாவீது சங்கீதமாக இந்த பாடலை பாடியிருக்காருன்னு அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கும் போது அழகாய் ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் என்ன வலியுறுத்தினாரோ அதை நான் உங்ககிட்ட பகிர விரும்புகிறேன். என்னவென்றால், கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். அதே போல அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றின்னு சொல்லி சங்கீதக்காரன் முழுவதும் சொல்றார். அப்படின்னா அவர் எதை பேஸ் பண்ணினா, சங்கீதக்காரன் அவர் என்னது, ஆடு மேய்க்கிறவராய் இருந்தார், ஆடுகளை மேய்த்தவராய் இருந்தார். ஆதலால் தான் அப்படியே அந்த காரியங்களை குறித்து என்னது, நானும் ஆடை போலவே கர்த்தர் என் மெய்ப்பராய் இருந்து எஜமானா இருந்து எப்படியெல்லாம் என்னை பாதுகாத்தார் சொல்லி. அப்ப இதை படிக்கும் போது ஒரு ஆடானது தன் எஜமானனை குறித்து சொல்லும் போது எப்படி இருக்குமா, ஆடு என்ன தின்னும், புல்லதான் திங்கும். அப்போ அந்த ஆடு சொல்றது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ அந்த புல்லுள்ள இடங்கள் அப்படின்னும் போது என்ன பண்ணுது, அந்த ஆடு எப்போல்லாம் பசி எடுக்கும் போது உடனே தன் எஜமான் அறிந்து கொண்டு என்ன பண்ணுவாரா, அந்த ஆடுகளை சாப்பிட வேண்டிய காரியங்கள் அந்த புல்லு எங்க இருக்குதோ அந்த இடத்துல போய் ஆடை மேய்க்கும்படியாக என்ன பண்றாரு, விடுறாரு. அதே போல அதுக்கு சாப்பிட்ட உடனே அதுக்கு தண்ணீர் தாகம் அடைக்கும்னு சொல்லி உடனே தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். எப்படி ஆத்மாவை தேற்றின போது என்னது, எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயங்களும், ஆத்மான்றது நம்மளுடைய ஆத்மா, சரீரம் இது சொல்ல முடியாது, நம்மளுடைய ஆத்மாவை தேற்றி. அப்ப அந்த ஆடானது எல்லா காரியங்களிலும் எனக்கு தேவையான காரியங்களை அவர் செய்து என்னை நீதியின் பாதையில், நான் கோணலான வழி, நான் தவறான இடத்துக்கு நான் போனாலும் அவர் என்ன பண்றார், நீதியின் சத்திய வழியில எங்க போனோம், எங்க போய் அடையணும், நீ இங்க இருந்து என்னுடைய வீட்டிற்கு நீ அடைய வேண்டும் என்றால் அந்த வழியில, நேர்மையான வழியில என்ன பண்றாரு, என்னை மேய்த்து கொண்டு போகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற கோலும் தடியும் என்னை தேற்றும். எப்படி ஒரு மரண வழியில ஆடுகள் என்ன பண்ணும், அங்கங்க மேயும் போது ஒரு இடமா தவறி போயிடும். அதுக்கு என்ன சொல்றது, அங்க மரணம் இருக்கும், இங்க இப்படி போனா நம்ம இறந்து போவோம், இல்லை இந்த சைடு போனால் நமக்கு ஆபத்து வரும்னு சொல்லி அதுக்கு தெரியாது. ஆனால் ஒரு மெய்ப்பரானவர் என்ன பண்ணுவார், அதை மேய்த்து கொண்டு எந்த இருளில் போனாலும் என்ன பண்ணுவார், அந்த பொல்லாப்பு, அந்த ஒரு வாதை, அந்த ஒரு பயம் நெருங்காதபடி என்ன பண்ணுவார், என்னை பாதுகாப்பார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். எப்படி ஒரு மேய்ப்பன் இப்போ ஒரு ஆடு மேய்க்கிற என்ன பண்ணுவார், எந்த நேரம் அந்த கோல் தடியை வச்சு அந்த சைடு போகாத, இந்த சைடு போகாதுன்னு சொல்லி ஒரு நேரமும் என்ன பண்ணுவார், அந்த கோலும் தடி தான் ஒரு ஆயுதமாக இது பண்றாரு. அதே போல என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ ஆட்டுக்கு என்ன சத்துரு யாருன்னா, மிருகங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை சாப்பிட்றோமோ, அப்படி வந்தாலும் அதற்கு முன்பாக என்ன பண்ணுவார், என்னை தைரியப்படுத்தும்படி, என்னை உற்சாகப்படுத்தும்படி, எனக்கு பலன் தரும்படி அந்த அபிஷேக தைலம் நமக்குள்ள அந்த அபிஷேகம் வரும்போது, அதான் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 அப்போ அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது எல்லா இடத்துல நம்ம சாட்சியா, பலம் நமக்குள்ள ஒரு பலன். எப்படி ஒரு பேதுரு எப்படி ஒரு மீன் பிடிக்கிறவராய், பயந்தவராய், அந்த 3 தடவை கூட மறுதளித்தவராய் இருந்தார் பேதுரு. ஆனா பரிசுத்தாவி அந்த 120 பேர் கூடி இருக்கும் போது, அந்த மாடியில கூடி இருக்கும் போது உடனே அந்த அபிஷேகம் வரும்போது அவருக்குள்ள ஒரு பலன், அந்த பேதுருவா இல்லாதபடி அந்த பரிசுத்தாவி அவனுக்குள்ள வரும்போது அப்படியே மாற்றங்கள் வருது. அதே போலதான் அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது ஒரு தெய்வீக பலன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அப்படியாக என்ன பண்ணுவார், என்னை மேய்ப்பார். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும்
கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ ஜீவனுள்ள நாளல எப்பொழுதும் நான் சாகுற வரைக்கும் என்னுடைய எஜமான் என்ன பண்ணுவாரு, என்னை நன்மையும் கிருபை, நன்மைன்றது எப்பொழுதுமே நல்லதே, நன்மையான காரியங்கள் எனக்கு தீங்க. ஏன்னா என்னுடைய எஜமான் எப்பொழுதும் என் கூடவே இருக்கிறதுனால, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு என் கூடவே இருக்கிறதுனால, அவருடைய வீட்டில் எப்படியா நான் நீடிச்சு நான் எங்கேயும் போகாதபடி அவரு கூடவே நான் இருந்து நீண்ட நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று ஒரு ஆடு தன் மேய்ப்பர் தன் எஜமானை குறித்து சொல்லுகிறது போல இங்க தாவீது என்ன பண்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க சொல்கிறார். ஏனென்றால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கார் என்று சொல்லாதபடி கர்த்தர் என் மேய்ப்பராய், எப்பொழுதெல்லாம் நமக்கு மேய்ப்பராய் இருப்பார், நான் துக்கப்படும் போது அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் சிரிக்கும் போது அவர் என் மேய்ப்பராய் இருக்க, நான் துன்பப்படும் போது வியாதியிலே, நெருக்கங்களிலே, கவலைகளிலே, அதே போல சமாதான குறைவினாலே, பண கஷ்டம், நெருக்கடி, எப்பொழுதெல்லாம் நமக்கு நெருக்கடி வரும்போது இந்த வசனத்தை நம்ம சொல்லி சொல்லி கர்த்தரின் மெய்ப்பரா இருக்க. மெய்ப்பர்ன்றது என்னது, அந்த ஆடுகள் மீதே கவனம் இருக்கும். அப்ப அதே போலதான் கர்த்தர் காண்கின்ற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் அறிந்து நம்ம இந்த வழியில போனா நல்லது நடக்குமா, இப்படி போனா நமக்கு தீமை வருமானு ஒவ்வொரு காரியங்களை குறித்து ஆலோசனை கொடுத்து ஒவ்வொரு காரியங்களை நம் கூடவே இருந்து நமக்கு மெய்ப்பரா இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை தான் இங்க தாவீது அவ்வளவு அழகா சொல்றாரு. நான் எவ்வளோ பிரச்சனைகள், அவரை சூழ்ந்து வந்திருந்த பிரச்சனைகளை கண்டு அஞ்சல, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆனாலும் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறபடியால் நான் என்னது தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு தைரியமா சொல்கிறார் என்றால், கர்த்தருடைய வசனம், ஆண்டருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படைந்ததுனால, கர்த்தர் என்னோடு கூட இருந்ததுனாலதான் இப்பேற்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்ல முடியுது. அதே போலதான் நாம் இப்போ நம்ம பாபத்து வரும்போதெல்லாம் கர்த்தரின் மெய்ப்பரா இருக்க சொல்றது மாத்திரமில்ல, அவருடைய வார்த்தைக்கு தன்னுடைய ஆடுகள் எப்படி தன் எஜமானுக்கு செவி கொடுக்கும் போது என்ன ஆகுது, எல்லா ஆபத்துல இருந்து தீங்குல இருந்து என்னது அந்த மெய்ப்பர் பாதுகாக்கிறார், தன்னுடைய எஜமான் அதே போலதான் கர்த்தர் நமக்கு சொல்லப்படுகிற வேத வசனமுடைய வார்த்தைகள் நாம் கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போது நாமும் என்னது எல்லா தீங்கிலிருந்து என்னது பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஸோ இந்த வசனத்தை சொல்லி எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனை வருகிறதோ, நமக்கு துக்கங்கள் வருகிறதோ, இந்த வசனத்தை ஆண்டவரே நீர் என் மெய்ப்பரா இருக்கிற, நீர் என்னோட கூட இருக்கிறீர், இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, நீங்க எனக்கு கூட இருந்து வழி நடத்துங்க, நான் எங்க போனேன், இப்படி செய்யணுமா, எந்த காரியத்தை இப்படி செஞ்சா எப்படின்னு சொல்லி ஒரு காரியம் துவக்கிறதுக்கு முன்னதாகவே ஏசப்பா நீர் என் மெய்ப்பரா இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கீங்க, இந்த வழி, இந்த எனக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு எப்பொழுது என்னது மெய்ப்பரா இருக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.